இந்த மகாபாரத கதை உங்களில் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கும். முனிவர் ஒருவர் இருந்தார். மிகவும் கோபக்காரர். காட்டில் அவர் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு முறை கொக்கு ஒன்று அவர் தலையில் எச்சமிட்டு விட்டது. முனிவர் உடனே அந்த கொக்கை கோபமாக பார்க்க அது அந்த வினாடியே எரிந்து சாம்பலாகிவிட்டது. பிறகு அந்த முனிவர் பசியாறுவதற்காக ஒரு பெண்ணிடம் போய் பிச்சை கேட்டார். ஆனால் அந்த பெண்ணோ தன் கணவருக்கான பணிவிடைகளை முடித்துவிட்டு பிறகு நிதானமாக வந்து முனிவருக்கு உணவு கொடுத்தாள். தன்னை காக்க வைத்து விட்டாளே என்ற சீற்றமடைந்த முனிவர் அந்த பெண்ணுக்கு சாபம் கொடுக்க முற்பட அவள், என்னை கொக்கென நினைத்தாயோ கொங்கனவா என்று கேட்டாளாம். ஆடி போய்விட்டார் முனிவர். இப்படி தொட்டதற்கெல்லாம் சாபம் கொடுக்க விசுக் விசுக்கென்று கையை உயர்த்தும் உங்களை பார்த்தாலே நீங்கள் இன்னும் பூரண ஞானம் பெறவில்லையோ என்று தோன்றுகிறது. உண்மையிலேயே நீங்கள் முழுமையான ஞானம் பெற விரும்பினால் இன்னாரை போய் பாருங்கள் என்று சொல்லி ஒரு விலாசத்தை கொடுத்தாள் அந்த பெண். அவள் சொன்ன இடத்துக்கு போனார் முனிவர். அது ஒரு கசாப்பு கடை. வேதங்களையும் உபனிஷங்களையும் கற்று தேர்ந்த எனக்கு போயும் ஒரு கசாப்பு கடைக்காரர் ஞானோபதேசம் தருவதாவது என்ற முகசுளிப்போடு முனிவர் பார்க்க, கசாப்பு கடை நடத்துவது என்பது என் குலத்தொழில். அதைத்தான் நான் செய்து வருகிறேன். உங்களைப் போல பெற்ற தாயையும் தந்தையும் வயதான காலத்தில் தனியாக தவிக்க விட்டுவிட்டு கடவுளை தேடுகிறேன் பேர்வழி என்று காடுகளிலும் மலைகளிலும் நான் அலையவில்லை. என் பெற்றோருக்கு தேவையான சேவைகளை செய்வதையே இறைவனை நோக்கி செய்யும் தவமாக எண்ணி வாழ்ந்து வருகிறேன் என்றாராம் அந்த கசாப்பு கடைக்காரர். அவரது இந்த வார்த்தைகள்தான் முனிவருக்கு ஞானத்தை கொடுத்தன என்று சொல்கிறது நமது புராணம். பெற்ற தாய் தந்தையரிடம் கடவுளை தரிசிக்க முடியாதவன் முன்னால் கடவுளே பிரசன்னமானாலும் அவனால் அவரை கண்டுகொள்ள முடியாது என்கிறது நமது வேதம்.